ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் கடலை மாவு இருந்தால் வீட்டிலே மிக சுவையாக இந்த மைசூர் பாக்கை செய்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பாரம்பரிய சுவையில் மைசூர் பாக் செய்வதற்கு ஒரு கப் கடலை மாவு, 1/2 கப் ஜீனி. நாம் எந்த கப்பில் கடலை மாவு அளக்கிறோமோ அதே கப்பில் ஜீனி, எண்ணெய், நெய் அளந்து எடுத்து விடலாம். 1/2 கப் நெய், 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து விடலாம். நாம் நெய், எண்ணெயை சூடாக்கி விட வேண்டும். 1 கப் கடலை மாவிற்கு 2 கப் எண்ணெய் சரியாக வரும். நாம் 1/2 கப் நெய் எடுத்ததால் 1/2 கப் எண்ணெய் சேர்த்தோம் என்றால் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மைசூர் பாக் செய்வதற்கு கடாயில் எண்ணெயை சூடேற்றி விடலாம். நாம் எடுத்து வைத்திருக்கும் எண்ணெய், நெய்யை சூடாக்கி விடலாம். நாம் மைசூர் பாக் கிளறிய பின் கொட்டுவதற்கு ட்ரேயில் நெய் தடவி வைத்து விடலாம். மற்றொரு கடாயில் 1/2 கப் ஜீனியை சேர்த்து விடலாம். நாம் ஜீனியுடன் 3/4 கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். ஜீனி ஒரு கம்பி பதம் வரும் வரை கொதிவிட வேண்டும். ஜீனி ஒரு கம்பி பதம் வந்தால் தான் மைசூர் பாக்கு சரியான பதமாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஜீனி தண்ணீர் ஒரு கம்பி பதம் வந்துவிட்டது. நாம் கடலை மாவை சேர்த்து விடலாம். நாம் கடலை மாவை சேர்க்கும் பொழுதே கைவிடாமல் கிளற வேண்டும். நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து நன்றாக கிளறிய பின்னர் எண்ணெயை சேர்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவு இந்த அளவு பதம் வரவும் எண்ணெய், நெய்யை சேர்த்து விடலாம். நாம் சூடான எண்ணெய், நெய்யை சேர்த்து கிளறினோம் என்றால் பாரம்பரிய சுவையில் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எண்ணெய் ஊற்ற நன்றாக பொரிந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதம் வரவும் நெய் தடவிய ட்ரேயில் சேர்த்து விடலாம். நன்றாக ஆறவும் துண்டுகள் போட்டு விடலாம். இதளவு சிறு சிறு துண்டுகளாக போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பாக் அருமையாக ரெடி. கடைகளில் கிடைக்கும் மைசூர் பாக் போலவே மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் கடலை மாவு இருந்தால் வீட்டிலே மிக சுவையாக இந்த மைசூர் பாக்கை செய்து விடலாம். நாம் விசேஷ நாட்களில் இந்த மைசூர் பாக்கை செய்து கொடுத்தால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த மைசூர் பாக்கை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.